தற்போது கிடைத்த அண்மை செய்தி. இளநிலை நீட் தேர்வு முடிவுகளை நாளை மாலை 5 மணிக்குள் வெளியிட தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாணவர்களின் அடையாளங்களை மறைத்து நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இளநிலை நீட் தேர்வு முடிவுகளை நாளை மாலை 5 மணிக்குள் வெளியிட தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாணவர்களின் அடையாளங்களை மறைத்து நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் காவ்யா இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் காவ்யா, இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நீட் இளநிலை தேர்வு முடிவுகள் தொடர்பாக நாடு முழுவதும் பல்வேறு அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது நீட் இளநிலை தேர்வு முடிவுகளை நாளை மாலை 5 மணிக்குள் தேசிய தேர்வு முகமை வெளியிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. நீட் வினாத்தால் கசிந்ததாக இன்று நாள் முழுவதும் நீட் முறைகேடு தொடர்பான வழக்குகளின் விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. நீட் வினாத்தால் கசிந்ததாக NTA குறிப்பிட்ட நேரமும் தேதியும் தவறு, அது ஒரு வாட்டர் மார்க் மட்டுமே தவிர போலியாக உருவாக்கப்பட்டுள்ளது என மனுதாரர் தரப்பில் இன்று மதியம் முதல் தொடர்ந்து மாணவர்கள் தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டு வந்தது. IIT தாக்கல் செய்த அறிக்கைகள் தரமான ஒப்பிடுதலாக இல்லை எனவும் 550 முதல் 720 மதிப்பெண்கள் பெற்றவர்கள் இந்த ஆண்டு 77,000 தாண்டியுள்ளதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது ஜூன் 5ஆம் தேதி சில பாடங்களை சேர்ப்பதாக NTA வெளியிட்ட அறிக்கையை சுட்டிக்காட்டி மனுதாரர் தரப்பில் வாதமிடப்பட்டது. அதாவது இந்த அதிகபட்ச மதிப்பெண்கள் பெற்றதற்கான காரணம் என்பது தங்களுடைய பாடத்திட்டத்தை குறைத்ததாலேயே என NTA வாதிட்டிருந்த நிலையில் பாடத்திட்டம் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக மனுதாரர் தரப்பில் தொடர்ந்து குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்பட்டது. ஏப்ரல் 28ஆம் தேதி நீட் தேர்வு தாள்களை NTA அனுப்பிய நிலையில் அதனை பிரைவேட் கொரியர் கம்பெனி ஜார்க்கண்டில் 6 நாட்களாக கையில் வைத்திருந்ததாகவும் மே 3ஆம் தேதி அந்த தேர்வு தாள்களை ரிக்ஷா ஓட்டுநர் மூலம் ஹசாரிபாக் பள்ளிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பள்ளி முதல்வரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்த முதல்வரைத்தான் முறைகேடு குற்றச்சாட்டில் CBI கைது செய்ததாகவும் தொடர்ந்து மனுதாரர் தரப்பில் பரபரப்பு புகார் ஒன்று தெரிவிக்கப்பட்டது. நீட் தேர்வுத்தாளுடன் ரிக்ஷா ஓட்டுநர் கைது செய்யப்பட்ட பள்ளி முதல்வரின் புகைப்படங்களையும் ஆதாரமாக சமர்ப்பிக்கப்பட்டது. நீட் போக்குவரத்தில் சமரசம் செய்யப்பட்டதால் நீட் முறைகேடு நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. தொடர்ந்து டெலிகிராம் வீடியோக்கள் போலியானவை என்ற NTA-வின் நிலைப்பாட்டுக்கு மனுதாரர் தரப்பு மறுப்பு தெரிவித்திருந்தது. நீட் வினாத்தாளை அனுப்ப தனியார் கொரியர் கம்பெனியை நாடினீர்களா என NTA-வுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் இது தொடர்பாக தங்கள் வாதம் வரும்போது பேசிக் கொள்கிறோம் என தொடர்ந்து NTA தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது முக்கிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மே 5ஆம் தேதிக்கு முன்னதாக வினாத்தாள் கசிவு நடந்தது உண்மை எனில் 4ஆம் தேதி இரவுக்கு முன் நடந்திருக்க வேண்டும் எனவும் ஆனால் எந்த நேரத்தில் நடைபெற்றது என்பதற்கான விளக்கத்தை NTA அளிக்கவில்லை எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் தற்போது நீட் இளநிலை தேர்வு முடிவுகளை நாளை மாலை 5 மணிக்குள் வெளியிடுமாறு தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மாணவர்களின் அடையாளங்களை மறைத்து நீட் முடிவுகளை வெளியிட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீட் முடிவுகளை தங்கள் இணையதளத்தில் நகர வாரியாகவும் தேர்வு மையம் வாரியாகவும் NTA வெளியிட வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கை 22ஆம் தேதிக்கு, அதாவது திங்கட்கிழமைக்கு உச்சநீதிமன்றம் தற்போது ஒத்திவைத்திருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி காவ்யா. தற்போது கிடைத்த மேலும் ஒரு அண்மை செய்தி. சட்டம் ஒழுங்கு குறித்து தலைமைச் செயலாளர் ஆலோசனை நடத்தி வருகிறார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சிவா, இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கற்பகம், தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு தொடர்பாக தற்போது தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில ஒரு ஆலோசனை என்பது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், அதே போல
புதிய காவல்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அருண், அதே போல டிஜிபி சங்கர் ஜிவால் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலை என்பது கடந்த சில வாரங்களாகவே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டது முதல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக தேசிய அளவில் இந்த விவகாரம் எடுத்து செல்லப்பட்டு சிபிஐ விசாரணை தேவை என்பதை பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி, அதே போல நேற்றைய தினம் ஆம்ஸ்டாங்குடைய இல்லத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்திருந்த மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் அத்வாலே உள்ளிட்ட பலரும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் SC/ST ஆணையமும் இந்த கொலை சம்பவம் நடந்தேறிய அந்த இடத்தில் நேரில் ஆய்வு செய்து பல்வேறு தரவுகளை எல்லாம் திரட்டி இருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் தொடர்பாக SC/ST ஆணையத்தினுடைய தலைவர் செய்தியாளர் சந்திக்கும் போது தமிழ்நாட்டில் காவல்துறை இந்த விவகாரத்தை முறையாக கையாளவில்லை என்பன போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைத்திருந்தது. இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய உள்துறை செயலாளர், காவல்துறை ஆணையர் உள்ளிட்டோருடனும் ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஜிபி உள்ளிட்டோருடன் தற்போது தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா இந்த அவசர ஆலோசனை நடத்தி வருகிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு பிறகு பல்வேறு அரசியல் கொலைகள் தமிழ்நாட்டில் நடக்கிறது என்பது தொடர்பாகவும், குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி ஒருவர் மதுரையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அடுத்தடுத்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கக்கூடிய வகையில் பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. எனவே இதனை கட்டுப்படுத்த என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக தற்போது மூத்த அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா இந்த ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இந்த ஆலோசனையில சட்டம் ஒழுங்கினுடைய கூடுதல் ஆணையராக இருக்கக்கூடிய டேவிட்சன் ஆசிரியரும் தற்போது பங்கேற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த ஆலோசனை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவும், இந்த சட்டம் ஒழுங்கு நிலை தொடர்பாக ஏற்கனவே சென்னை மாநகரத்தில் ஆணையராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அருண் பல்வேறு அதிரடியான உத்தரவுகளை காவல் ஆய்வாளர்களுக்கு வழங்கியிருக்கிறார். நேரடியாக ரவுடிகளை அவருடைய இல்லங்களுக்கே சென்று அவர்களுக்கான அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்றும், அதே போல கை துப்பாக்கிகளுடன் செல்ல வேண்டும் என்பது போன்ற பல்வேறு அதிரடியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த சட்டம் ஒழுங்கை தமிழ்நாடு முழுவதும் எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பாக இந்த அவசர ஆலோசனை தற்போது தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில் நடைபெற்றக்கூடிய இந்த ஆலோசனை என்பது ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பல்வேறு அறிவுறுத்தல்கள், பல்வேறு அறிவிப்புகள் வெளியாவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவே தெரிகிறது. கற்பகம்.